ஓகே, இந்த சம்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. கட் ஆயிடுச்சு. இஃப் sin theta plus sin square theta equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. Find the value of cos square theta plus cos power 4 theta ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்குள்ள நான் வந்து இப்ப எழுதுறேன். என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து sin square theta plus cos square theta equal to 1ன்னு இருக்கு. நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் கம்பேர் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா sin square இருக்கு. பட் இஃப்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதை தான் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஷார்ட் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்தது இதுல இருந்து இந்த வர வேல்யூவை தான் தூக்கி கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க கொடுத்திருக்கிறத பாருங்க, காஸ்னே வந்திருக்கு. சோ காஸ்க்கு இங்க எனக்கு வேல்யூ தெரிஞ்சாதான் அதை நான் கொண்டு போய் அங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் இருக்கணும். அப்ப பாருங்க, இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க. எனக்கு இந்த ஃபார்முலா வச்சு நான் எப்படி யூஸ் பண்ணலாம்? திங்க் பண்ணனா sin square theta. அப்ப sin square theta இங்க வைங்க. cos அந்த சைடு அனுப்பணும்னா 1 minus cos square theta. ஓகேவா? அப்ப sin square theta equal to 1 minus cos square theta. இத கொண்டு வந்து இப்ப இந்த sin square thetaல அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். என்ன இருக்கு பாருங்க, sin theta plus sin square theta equal to 1. ஓகே, இதை இப்படி யூஸ் பண்ணலாமா? இல்ல பாருங்களேன், இங்கேயே 1 இருக்கு. அப்ப இந்த சைனை வந்து அந்த சைடு கொண்டு போனோம்னா 1 minus sin square thetaவா ஆயிடும். அப்ப அதோட வேல்யூ என்னன்னு பாருங்க. 1 minus இங்க இப்ப பாருங்க cos square மட்டும் வச்சுக்கிட்டு 1 sin square அந்த சைடு போனுச்சுன்னா minus sin square theta. சோ பாருங்களேன், அப்போ 1 minus sin square thetaவை நான் என்னன்னு யூஸ் பண்ணிக்கலாம், cos square thetaன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஈஸியான வேலை. அப்ப இது என்ன பண்ணிடுங்க, அந்த சைடு கொண்டு போயிடுங்க ஃபர்ஸ்ட். அப்போ sin theta equal to 1 minus sin square theta. sin square 1 minus sin square theta இப்பதான் பார்த்தோம், cos square theta. So cos square theta. அப்ப sin thetaவுக்கு பதிலா cos square theta யூஸ் பண்ணிக்கலாம். or cos square thetaவுக்கு பதிலா sin thetaன்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப பாருங்க, நமக்கு தேவையானது கிடைச்சிட்டு. ஒரு சைடுல என்ன கிடைச்சிருக்கு, cos square thetaவுக்கு பதிலா sin square thetaன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப பாருங்க, யூஸ் பண்ணலாமா? இப்ப இதை எடுங்க. cos square இதை எடுத்துப்போம். cos square theta plus cos power 4 theta equal to இங்க போட்டுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா cos square பதிலா என்ன இருக்கு, sin theta யூஸ் பண்ணிக்கலாமா? அப்ப sin theta. இப்ப இந்த cos power 4 thetaவை எப்படி எழுதலாம் பாருங்க. cos square theta the whole square. கரெக்டா? இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 ஆயிடும். சோ இதுக்கு பதிலா அப்ப என்ன எழுதலாம் பாருங்க, cos squareக்கு இப்பதான் பார்த்தோம் sin theta. sin theta அப்புறம் மேல ஒரு ஸ்கொயர் இருக்கா, அதை போட்டுருங்க. அப்போ sin theta plus sin square theta. இப்போ வேற என்ன பண்ணலாம் பாருங்க. if sin theta plus sin square theta டைரக்டா அதோவே இருக்கு பாருங்க. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், இப்ப 1ன்னு பார்த்தோமா? அப்போ இதோட வேல்யூ 1 தான். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? இப்படிதான் சிம்பிள். இந்த மாதிரி நீங்களே திங்க் பண்ணி என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகே தானே? அப்போ நெக்ஸ்ட் சம் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு சம் பார்ப்போம். சப்போஸ் தெரியலன்னா திருப்பி இதை வச்சு பாருங்க. இப்ப பாருங்க, இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். if sin x plus sin square x equal to 1, then the value of இது இப்படி இருந்துச்சுன்னா அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, then the value of cos power 12x plus 3 cos power 10x plus 3 cos power 8x plus cos power 6x minus 1 இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள்.
இப்ப நமக்கு தெரிஞ்சது என்னது? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்படித்தானே இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் சைன்ல இருக்கு. இங்க இருக்கிறது எல்லாமே காஸ்ட்ல இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பத்தாததுக்கு ஸ்கொயர் நிறைய போகுது. பவர்ல நிறைய இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இதை வச்சுதான் நான் இப்ப யூஸ் பண்ண முடியும். ரெண்டுத்தையுமே கவனிங்க. ஓகேவா? ரெண்டுத்தையுமே கவனிங்க. இங்கேயும் என்ன இருக்கு? சைன் இருக்கு, இங்க காஸ் இருக்கு, பவர்ல நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சைனையும் காஸையும் வச்சு sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? இதை எடுத்துக்கோங்க. sin தீட்டா sin x plus sin ஸ்கொயர் x equal to 1. இந்த sin ஸ்கொயர் x அந்த சைடு போயிட்டுனா அப்போ sin x equal to 1 plus அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் sin ஸ்கொயர் x. 1 minus sin ஸ்கொயர் x என்னன்னு பார்த்தோம் இப்பதான். cos ஸ்கொயர் x பாருங்க, இந்த ஃபார்முலா வச்சு ஃபர்ஸ்ட் sin ஸ்கொயர் x வேணும்னா 1 minus cos ஸ்கொயர் x. cos ஸ்கொயர் x அந்த சைடு போயிடும். ஓகேவா? அப்போ பாருங்க, அதுவே எனக்கு cos ஸ்கொயர் x வேணும்னா அப்போ என்ன பண்ணுவேன்? 1 minus sin ஸ்கொயர் x அங்க போயிடும். இது ரெண்டு ஃபார்முலாவும் இதுல இருந்து நம்ம கிரியேட் பண்ணதுதான். இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு? 1 minus sin ஸ்கொயர் x இதோ இருக்கா? அப்ப அதுக்கு பதிலா cos ஸ்கொயர் x யூஸ் பண்ணிப்போம். போன சம் மாதிரிதான் இதுல இங்க வந்து வேற கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிறது எல்லாமே cos தான். அப்ப cos ஸ்கொயருக்கு பதிலா sin x. அப்படின்னா என்ன பண்ணணும்? பவரை வந்து எடுங்க. பவரை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? பவரை சேஞ்ச் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? cos ஸ்கொயர் x பவர்ல என்ன போட்டா இங்க 12 வரும்? 4 6 2 12. ஓகேவா? அப்ப 6 வரும். பிளஸ் 3 cos 2x பவர்ல என்ன போடலாம்? 5 போடலாம். பிளஸ் 3 cos பவர் இங்க என்ன போடுவீங்க? 2 போட்டீங்கன்னா 4 போடணும். அப்போ 2 இங்க போட்டீங்கன்னா இங்க 3 வரும். -1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. இதோட வேல்யூ ஃபுல்லா என்னது? sin x பவர் 6 பிளஸ் 3 sin x பவர் 5 பிளஸ் 3 cos ஸ்கொயருக்கு பதிலா என்ன இருக்கு? sin x பவர் 4 பிளஸ் sin x பவர் 3 -1. இப்ப பவர்ல 6 5 4 3 வரைக்கும் இருக்கு. இதை இப்ப என்ன பண்ணலாம்? இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. இப்ப வேற ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்.